கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதா என்ற கேள்விக்கு வேலை பொறுத்து முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் மே தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளிகள் திறப்பு குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுத்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். திருச்சி மாவட்டத்தில் 104 டிகிரி வந்துருச்சு பார்த்தோம். நாங்கள் அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து முடிவு பண்ணல. இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தலைமை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். இருமொழி கொள்கையில் தமிழ்நாடு சாதித்து காட்டிவிட்டதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். 1 to 8 வந்து ஆல் பாஸ் போயிட்டு 9th 10th நம்ம எவாலுவேஷன் ஆரம்பிக்கிறோம். ஆனால் இவங்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா 3, 5, 8 வைக்கக்கூடிய இது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட இடைநிற்றல் அதிகப்படுத்தும் என்கின்ற அந்த காரணமும் ஒரு ஒன் ஆஃப் த காரணம். மும்மொழி கொள்கை வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம். ஆனால் அதை வந்து நீங்கள் பின்பற்றுன்னு சொல்வது வந்து ஏற்கத்தக்கதல்ல. நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் 6000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என சிபிஎஸ்இ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கின. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 18ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் 4ஆம் தேதி முடிவடைந்தன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சுமார் 24 லட்சம் மாணவர்களும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சுமார் 18 லட்சம் மாணவர்களும் பங்கேற்று தேர்வு எழுதினர். இந்நிலையில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து முடிந்ததை அடுத்து இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என சிபிஎஸ்இ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். முதலில் 12ஆம் வகுப்பிற்கான முடிவுகள் வெளியாகும் என்றும் அதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பிற்கான முடிவுகள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. மே தினத்தை ஒட்டி உழைப்பாளர்கள் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழிலாளர்களுக்கு திமுக அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று உறுதியளித்துள்ளார். சர்வதேச உழைப்பாளர்கள் தினத்தை ஒட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் உள்ள உழைப்பாளர்கள் நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பிறகு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமின்றி தொழிலாளர்கள் வளர்ச்சிக்கு இலக்கு வைத்து செயல்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகி வருகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதன் மூலமாக தொழிலாளர்களும் வளர்ந்து வராங்க. தொழில் வளர்ச்சிக்கு இலக்கு வச்சிருக்கக்கூடிய மாதிரியே தொழிலாளர் வளர்ச்சிக்கும் இலக்கு வச்சு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது சாமானிய மக்களுக்காக, சாமானிய ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். என்னைக்குமே உங்க கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும். இந்திய நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்ற லட்சியத்தில் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர் பாபு, MP TR பாலு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சியில் தற்போது 10 இடங்களில் மட்டுமே பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கும் நிறுவனத்திற்கு உரிமை காலம் முடிந்தும் தொடர்ந்து வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் பெற்று வருவதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. அதில் சென்னையில் மெரினா கடற்கரை சர்வீஸ் ரோடு, ரட்டன் பஜார், அண்ணா நகர் 2வது அவென்யூ, NSC போஸ் ரோடு, பெசன்ட் நகர் 6வது அவென்யூ, நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் ரோடு, புரசைவாக்கம் நெடுஞ்சாலை, தீநகர் GN செட்டி ரோடு, மயிலாப்பூர் தெப்பக்குளம் மற்றும் சேத்துப்பட்டு மெக் நிக்கல்ஸ் ரோட் ஆகிய 10 இடங்களில் வாகன நிறுத்த கட்டணம் வசூல் செய்யும் பணியை தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் கழக நிறுவனத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்ஸ்கோன் நிறுவனம் 1 மணி நேரத்திற்கு 2 சக்கர வாகனத்திற்கு ₹5, 4 சக்கர வாகனத்திற்கு 20, பேருந்து மற்றும் வேன்களுக்கு 60 என கையடக்க கருவி மூலம் கட்டணம் வசூல் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களும் டிஜிட்டல் வழியாக மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் வாகன நிறுத்த கட்டணம் வசூல் தொடர்பான புகாரை சென்னை மாநகராட்சி புகார் மையத்தில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களை துன்புறுத்தும் நோக்கத்தோடு அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை கோரினால் அதனை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க முடியாது என்று தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன் அதே மாவட்டத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றிய காலப்பிரியன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் சொத்து, கடன் மற்றும் வருமான வரி விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கோரியிருக்கிறார். இதுகுறித்து விசாரணைக்கு ஆஜரான அரசு ஊழியர் காளிப்பிரியன் ஸ்ரீனிவாசன் அரசு புறம்போக்கு நிலத்தில் மேற்கொண்டிருந்த ஆக்கிரமிப்பை அகற்றியதாகவும் அதற்காக பழிவாங்கும் நோக்கத்திலேயே விவரங்களை கேட்டிருப்பதாகவும் கூறினார். அதற்கு ஸ்ரீனிவாசன் காளிப்பிரியன் ஊழலில் ஈடுபட்டதாக தகவல்கள் கிடைத்திருப்பதாக கூறினார். இறுதியில் உத்தரவை பிறப்பித்த மாநில தகவல் ஆணையர் பிரியகுமார் பொதுநலம் இருந்தால் மட்டுமே அரசு ஊழியர்களின் விவரங்கள் வழங்கப்படும் என்றார். ஊழல் செய்திருப்பதாக மனுதாரர் கருதினால் அதற்குரிய அமைப்புகளிடம் புகார் அளிக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் எந்த பொதுநலமும் இல்லாமல் தனிப்பட்ட உரிமைகளை பாதிக்கக்கூடிய விவரங்கள் கோரப்பட்டுள்ளதால் மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டார்.
திருவிழா என்றால் மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் நிறைந்திருக்கும் என்பதற்கு சான்றாய் மதுரை சித்திரை திருவிழா 3வது நாளாக களை கட்டியது. மீனாட்சி சொக்கநாதர் திருவீதி உலா வருவதை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். 4 மாட வீதிகளும் விழாக்கோலம் பூண்டிருந்த நிலையில் மீனாட்சி, கருப்பசாமி உள்ளிட்ட கடவுள்களின் வேடமிட்டு வந்த குழந்தைகள் மக்களை பக்தி பரவசமடைய வைத்தனர். ஆறாம் தேதி பட்டாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சிறுவனை சாதி பெயரை சொல்லி திட்டியும் இரும்பு கம்பியில் கட்டி வைத்து மடித்து உதைத்த விவகாரத்தில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தென்கரை கோட்டையைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த கோபாலபுரத்தில் உள்ள செல்வத்திற்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் 6 நாட்கள் மட்டும் வேலை பார்த்ததாக தெரிகிறது. அந்த 6 நாட்களும் சிறுவனுக்கு சாப்பாடு தரவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுவனும் அவரது நண்பரும் இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக இரவு நேரத்தில் செல்வத்தின் பெட்ரோல் பங்கிற்கு சென்றனர். அப்போது சிறுவன் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் செல்வத்திடம் தன்னை பற்றி மாமாவிடம் ஏன் தவறாக கூறினீர்கள் என கேட்டதாக தெரிகிறது. இதனால் கோபம் கொண்ட செல்வம் சிறுவனையும் அவரது நண்பரையும் சாதி பெயரை சொல்லி திட்டியதுடன் அங்குள்ள இரும்பு கம்பியில் இருவரையும் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் சிறுவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அவரது நண்பன் அங்கிருந்து தப்பி ஓடி உறவினர்களை அழைத்து வந்து சிறுவனை மீட்டுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் செல்வம், செந்தில், செல்வராஜ், மற்றொரு செந்தில் என 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமறைவான செல்வத்தின் தந்தை ராமகிருஷ்ணனை தேடி வருகின்றனர். இது இனி எங்க கோட்டை என்பது போல் கிராமத்தை சுற்றி வலம் வந்த கரடி கூட்டம் ஒன்று பொதுமக்களுக்கு அச்சமூட்டிய நிலையில் ஒரு கரடி சிக்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த செத்தமலை பகுதியில் நுழைந்த 2 குட்டிகள் உட்பட 4 கரடிகள் மேல்மாமுடி மாரப்பள்ளியில் விவசாய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மணிமேகலை என்பவரை தாக்கியது. மணிமேகலையின் அலறல் சத்தம் கேட்டு கிராம மக்கள் திரண்ட நிலையில் குட்டிகள் உட்பட 3 கரடிகள் மீண்டும் வனத்திற்குள் ஓடின. அதே நேரம் திசை மாறி அருகிலிருந்த வீட்டிற்குள் புகுந்த தாய்க்கரடி அங்கிருந்த ராஜி என்பவரை தாக்கியது. தொடர்ந்து அங்கிருந்து சுற்றுச்சுவர் மீது ஏறி தப்ப முயன்ற நிலையில் திடீரென கீழே விழுந்த கரடிக்கு வாய்ப்பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து கூண்டு வைத்த வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின் கரடியை பிடித்தனர். பின்னர் கரடியை அடர்ந்த வனத்துக்குள் கொண்டு சென்று விட்டனர். அதே சமயம் கரடியின் காயத்துக்கு வனத்துறை சிகிச்சை தராமல் விட்டது விலங்கு நல ஆர்வலர்களின் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. தங்களை இந்தியாவை விட்டு நாடு கடத்துவதை எதிர்த்து பாகிஸ்தானியர்கள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களை வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அவகாசம் நிறைவடைந்த நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் தங்களை பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் சூரியகாந்த், கோட்டீஸ்வர் சிங் அமர்வில் நேற்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனால் உடனடியாக விசாரணைக்கு எடுக்க மறுத்த நீதிபதிகள் இதே விவகாரத்தில் ஜம்மு காஷ்மீர், லடாக் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பார்க்கும்படி மனுதாரருக்கு அறிவுறுத்தினர். அதே நேரம் அவசர வழக்காக இந்த மனுவை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவை இன்று விசாரிப்பதாக அறிவித்தனர். அதன்படி இந்தியாவை விட்டு நாடு கடத்துவதை எதிர்த்து பாகிஸ்தானியர்கள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. நடிகர் விஜய் அரசியலில் நுழைந்துள்ளதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள சக நடிகர் அஜித்குமார் தனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை என்று கூறியுள்ளார். ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அஜித்குமார் பத்மபூஷன் விருது பெற குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றபோது தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டிய பொறுப்பின் சுமையை உணர்ந்ததாக தெரிவித்தார். ஒரு நாட்டை அல்லது ஒரு மாநிலத்தை தனது தோள்களில் சுமப்பது உண்மையில் மிகப்பெரிய பொறுப்பு என்றும் கூறினார். அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் சக நடிகர்கள் அரசியலுக்குள் நுழைவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அஜித்குமார் தனக்கு அரசியலில் நுழைய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை என்றார். சக நடிகர்கள் அரசியலில் நுழைந்திருப்பது அவர்களது தனிப்பட்ட முடிவு என்றும் அவர்கள் நன்றாக வர வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். தங்கள் தலைமையை இறுதியில் மக்கள் தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகத்தில் சிறந்த விஷயம் என கூறிய அஜித்குமார் அரசியலுக்குள் நுழைவது என்பது 100 விழுக்காடு துணிச்சலான முடிவு என்றும் தெரிவித்தார். இந்தியா என்பது வெவ்வேறு மதங்கள், சாதிகள், மொழிகள் கொண்ட நாடு என்றும் அனைவருக்கும் ஏற்ற தலைவராக ஒருவர் இருக்க வேண்டும் என நினைத்தால் அது தவறு என்றும் அஜித்குமார் கூறினார்.